வணக்கம், நான் உங்கள் ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு என்ன நாள்? ஜனவரி 24. இன்றைக்கு என்ன நாள்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு தினம் நிறையா இருக்குது. நான் அதில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்காக 3 சொல்லலான் இருக்கேன். இன்னைக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே. பிரைம் மினிஸ்டர் மோடி 2015 ஜனவரி 22 ஆரம்பித்து வச்ச பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, சேவ் த கேர்ள் சைல்ட், எஜுகேட் த கேர்ள் சைல்ட் அப்படின்ற கான்செப்டில் ஆரம்பித்த நினைவாக நம்ம எப்போவுமே ஜனவரி 24 நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டேவாக கொண்டாடிட்டு இருக்கோம். முக்கியமாக நம்ம பெண்கள் கண்டிப்பாக நிறையா படித்து நிறையா முன்னேறணும். அதுக்கான அஸ்திவாரம் தான் இந்த நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் டே. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷன்ஸில் ஒரு தீர்மானம் போட்டாங்க, எல்லாருமே படிக்கணும், படிப்புன்றது முக்கியம் சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிஸ் தீர்மானம் போட்டு 2018 இருந்து நம்ம எல்லாருமே இந்த நாளை டே ஆஃப் எஜுகேஷன், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன். நம்மளுடைய நேஷனல் ஆந்தம் ரவீந்திரநாத் தாகூர் எழுதின நேஷனல் ஆந்தம் ஆல்தோ 1912 இருந்து பேசப்படுது, பாடப்படுதா இருந்தா கூட இந்தியன் நேஷனல் கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணது ஜனவரி 24, 1950. ஸோ 1950 ஜனவரி 24 தான் நம்ம ஜனகணமனவை அஃபீஷியலாக நேஷனல் ஆந்தமாக ஏற்றுக்கிட்ட நாள். ஸோ இந்த நாள் நேஷனல் ஆந்தம் அடாப்ட் பண்ண நாள். இந்தியன் நேஷனல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள் இன்னைக்கு தான். ஸோ இன்னைக்கு நேஷனல் ஆந்தம் டேன்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா நேஷனல் ஆந்தம் டே பார்த்துருக்கோம், நேஷனல் கேர்ள் சைல்ட் டே பார்த்துருக்கோம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன் பார்த்துருக்கோம். ஸோ தினமும் என்ன நாள்னு நான் ஜனவரி 1 சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு என்ன நாள்னு பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.